ஓர் ஆற்றங்கரையோரம் 2 துறவிகள் தியானம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அனைவருக்குமே தெரியும், துறவிகள் என்றால் அனைத்தையும் துறந்தவர்கள். குடும்பம், சொத்து, சுகம், ஆசை, இன்பம், துன்பம் இவை அனைத்துமே துறந்தவர்கள் தான் துறவிகள் என்று நாம் சொல்லுவோம். பயபக்தி நிலையில் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த ஆற்றங்கரையோரம் ஒரு பெண்மணி வருகிறாள். அந்த பெண்மணிக்கு அந்த ஆற்றங்கரையை கடக்க வேண்டும். ஆனால் கடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. உடனே அந்த பெண்மணி அந்த துறவிகளிடம் உதவி கேட்கின்றாள். நான் இந்த ஆற்றங்கரையை கடக்க வேண்டும், எனக்கு உதவுங்கள் என்று. உடனே அந்த துறவிகள், சரி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று ஒரு துறவி அந்த பெண்ணை தோளில் சுமந்து கொண்டு அக்கரையில் இறக்கி விடுகிறார். மற்றொரு துறவி உடனே இன்னொரு துறவியிடம் கேட்கின்றார், என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த பெண்மணியை தொட்டு உங்களுடைய தோளில் சுமந்து அக்கரையில் விட்டிருக்க கூடாது என்று. உடனே அந்த துறவி சொல்கிறார், தோளில் சுமந்து சுமந்து சென்ற நானே அந்த பெண்ணை இறக்கிவிட்டு வந்து விட்டேன். நீ ஏன் இன்னும் உன் மனதில் அந்த பெண்ணை சுமந்து கொண்டு இருக்கிறாய் என்று. அதாவது இந்த கதையோட கரு என்ன அப்படின்னு சொன்னா, உடலால் சுமக்கக்கூடிய சுமையை எம்மால் இறக்கி வைக்க முடியும். ஆனால் மனதால் சுமக்கக்கூடிய சுமையை இறக்கி வைக்க கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதுதான் இந்த கதையோட கரு. நல்லா யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள் இதோட சம்மந்தப்படுத்தி பாருங்க.